ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க, உளுந்தை வச்சு எப்படி ஒரு சூப்பரான டேஸ்டியான போண்டா செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உளுந்து வடை செய்கிறதுக்கு 1.5 கப் உளுந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். இது கூட 1 இன்ச் அளவுக்கு ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஜீரணத்துக்கு நல்லாயிருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். இப்போ இதை மை போல் அரைச்சி தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த உளுந்து மாவு கூட 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கலந்துக்கிறோம். இது நல்லா மாவை திக்காக்கிறதுக்காகவும் போண்டா முறுமுறுன்னு வரதுக்காகவும் சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலக்கிட்டேன். மறுபடியும் அந்த பதம் பார்த்துட்டு நம்ம இன்னொரு வாட்டி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் திக்காக வரணும், அதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த 3 ஸ்பூன்லேயே 3 டைம் சேர்த்துக்கிறேன். ஓகே, இதை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது கூட மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, பொடியாக நறுக்கின ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, இதை சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எந்த அளவுக்கு இது நல்லா பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு இந்த மாதிரி பிசைஞ்சுக்குங்க. ஓகே, அடுத்ததாக பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணி தேவையான அளவு உருண்டை பிடிச்சி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எல்லா பக்கமும் சமமாக வேகிற மாதிரி இதை திருப்பி விட்டுக்கலாம். ஒரு செம்ம டேஸ்டான உளுந்து போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த அளவுக்கு கோல்டன் கலரில் செவந்து வரணும். வெளியே எடுத்துடலாம். ஒரு சூப்பரான டேஸ்டான உளுந்து போண்டா. இது செம்ம சாஃப்டாக இருக்குது, முறுமுறுன்னு இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.